Hi all, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமகாலட்சுமி பூஜைக்கு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வியாழக்கிழமை மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாம் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ ஆடி தாம்பூலம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர், அதாவது ஹாப்பி மாமி 18, அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து வரமகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் உங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பாத்திரம்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ அம்மனை அலங்காரம் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி, மஞ்சள் குங்குமம், பூ சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் காசோட. குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சி அதுலேயும் மஞ்சள் குங்குமம் பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அம்மன் உட்கார வைக்கிற மனையில் வந்து சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டுக்கலாம், அதுலேயும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மனையில் வந்து பட்டு வேஷ்டி உடுத்தி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தாமரை உட்கார வச்சுருக்கேன், தாமரை பூ. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு குண்டா, அதுக்கு மேலே தண்ணி நிறைஞ்ச குடம், ரெண்டுக்குமே பின்னாடி குச்சி வச்சு கட்டி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் வச்சு அது மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு மா இலையில் வச்சு தேங்காய் உட்கார வச்சுருக்கேன். இப்போ அம்மா முகத்தை வந்து தேங்காய் வந்து டைட்டாக கட்டிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை சாரீ வந்து ரெடிமேட் சாரியாக வந்திருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உடுத்தினதுக்கப்புறமா. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாருக்கெல்லாம் சாரீ கட்ட தெரியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ, ஆனால் வரமலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தடவை நானுமே இது வந்து வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணலான்னு சொல்லி. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெல்க்ரோ இந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சிட்டோம். இந்த ஃப்ளீட்ஸ்லாம் நீட்டாக எடுத்து விட்டுடலாம். அப்புறமா இந்த பல்லு இருக்கு இல்லையா, இந்த பல்லு இப்படி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நாம நீட்டாக போட்டோன்னா ரொம்ப அழகாக வரும். இங்கே பாருங்கள், அவ்வளவே தான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட் டைம் நான் க்ரீன் கலர் அம்மனுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன், இந்த தடவை நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் சாரீஸ் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்றத லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மனுக்கு ஒவ்வொரு நகையாக போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அம்மாவை நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அம்மாவை வெளியே அழைச்சிட்டு போய் பூஜை பண்ணி 6 மணிக்கு அம்மனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க போகிறேன். பாக்யத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மணி சௌபாகியத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மணி சௌபாகியದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮನೆಯ ನೀವು ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟು ನಮ್ಮನೆಯ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮನೆಯ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ஸோ இன்றைக்கான பிரசாதம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தான். அதெல்லாம் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கான பிரசாதம் வந்து அம்மனுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு அம்மனுக்கு பூஜை பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவோம். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் பிரசாதம் வைக்கிறதுக்காக நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
இப்போ நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால நான் இதில் உப்பு சேர்த்துக்கல. கடைசி நம்ம தேங்காய் போட்டு இறக்கலாம். நான் தேங்காய் போட போகிறதில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிரசாதம் கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க அம்மனுக்கு வச்சு பூஜை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அம்மனை வந்து பூஜை பண்ணி நான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு அதாவது வரமலட்சுமி தாம்பூலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாம்பூலம், வெத்தலை வாங்கி வச்சுருக்கேன், பாக்கு, அப்புறம் வந்துட்டு நாளைக்கு வரவங்களுக்கு கொடுக்குற தாம்பூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல்டர். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்டிருக்கோம். சாமி படம் பதிச்ச கீ ஹோல்டர் இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு தாம்பூலத்துக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் இப்போ தான் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்றா. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கறது. சின்ன பொண்ணுங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டு, அப்புறம் நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன். எல்லா கலர்ஸ்லேயுமே அசார்ட்டடாக நெயில் பாலிஷும் பொட்டும் வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி பொண்ணுங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போதைக்கு இதுதான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கெல்லாம் பூவெலாம் வந்துடுச்சுன்னா தாம்பூலத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாம்பூலம் கிஃப்ட்டு. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெடிமேட் சாரீ சொன்னேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட தான் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களோட ஆன்லைன் ஷாப் பேர் சாய் ஹோம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது, அப்புறம் இந்த ரெடிமேட் சாரீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு, அப்புறம் அந்த ரெடிமேட் சாரீ சொன்னேன் இல்லையா அது, அப்புறம் இந்த வாழை மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பீஸ்டு தான், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த 3 ஐட்டம் தான் அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து இந்த வருஷத்துக்கு வரமகாலட்சுமி இதுக்கு நான் வாங்கினது. ஸோ அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் வாழை மரம் வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரங்கோலி வச்சுருக்கேன். இந்த ரங்கோலி பூ, ஆர்டிஃபிஷியல் ரங்கோலி பூ வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பழங்கள் வச்சாச்சு. எப்பவும் போல் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பணம் காசு வச்சுட்டோம். பிரசாதம் வந்து கொண்டக்கடலை சுண்டல், குத்துலக்கு 2 வச்சுருக்கேன். இப்போ வந்து வியாழக்கிழமை சாயந்தரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை நல்லபடியாக பூஜை முடிஞ்சது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே மார்னிங். வாசலில் கோலம் போட்டு, நிலவுகாலில் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு, அழகாக எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, மாயிலை தோரணம்லாம் கட்டி, பூ மாலை போட்டு, அழகாக வாசப்படியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, மஞ்சள் கலர் செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு. ஸோ அம்மாவாருக்காக நான் பறிக்க வந்திருக்கேன். நம்ம வீட்டில் இருந்து, நம்ம தோட்டத்துலேருந்து பூ எடுத்துகிட்டு போய் வைக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் முதல் பிரசாதம் வந்து பாசி பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். பாசி பருப்பு போட்டு சக்கரை பொங்கலும் அவல் பாயாசமும் தான் இன்றைக்கி காலையில் பிரசாதம். அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட டீட்டெயில் வீடியோ லாஸ்ட் இயரே நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி அம்மனுக்கு செம்பருத்தி பூ வச்சாச்சு. இன்றைக்கான முதல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அம்மாவாருக்கு வந்து இன்றைக்கி வந்து முதல் பூஜைக்கு சக்கரை பொங்கல் அவல் பாயாசம் செஞ்சுருக்கோம். செஞ்சு பிரசாதம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் பூஜை நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சது. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி. ஸோ அதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான். ஸோ இது வந்து 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி கணக்குக்கு வந்து இது 1/2 kg, 3 கிளாஸ் வருது, 1/2 kg எக்ஸாக்டாக. ஸோ அதுக்கு வந்து 12 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவையை போட்டு நல்லா கிண்டணும். தண்ணி கொதிக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நான் கலர் பவுடர் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். லம்ஸ் இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவையை நான் வறுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவான்றதுனால நான் ஆல்ரெடி வறுக்காம தான் டைரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இட்ஸ் ரோஸ்டட் ரவா, அதனால நான் வறுக்கலை. நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆகணும். அப்போதான் ரவை நல்லாவே வேகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட மெத்தட் ஆஃப் செய்கிற கேசரி. இது நான் இப்படி தான் செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா இலகி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவா கேசரி ஆகிட்டுருக்கு. இப்போ அதுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுத்துடலாம். கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றின்னு கமகமான வாசனையாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து நெய் உதிரிக்கும் ஊற்றவே இல்லை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேசரி ஆகிட்டுருக்கு. நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து ஜஸ்ட் பல்ஜானா போதும். ரவா கேசரி எல்லாருமே பண்ணுற ஒரு யூஸ்வலான ஸ்வீட் தான். பட் என்னோட மெத்தடில் நான் எப்படி செய்வேன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் இந்த ரவா கேசரி ரெசிபி நான் ஷேர் பண்ணதில்லை, அதனால் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பல்ஜானா போதும். பார்த்தீங்களா, அப்படியே குண்டு குண்டாக பல்ஜாய் வருது பார்த்தீங்களா. இது போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து கேசரியில் கொட்டிடலாம். இது அப்படியே நம்ம கொட்டிடலாம். உங்களுக்கு இன்னமும் நெய் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு நெய் ரொம்ப வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னமும் நெய் அரோமா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அம்மாவாருக்கு வந்து பிரசாதம் வந்து இன்றைக்கி வந்து ரவா கேசரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, நெய்பர்ஸ், அவங்களுக்கும் தாம்பலம் கொடுக்கும் போது அவங்களுக்குமே சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் ரவா கேசரி பலகாரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரவா கேசரி பண்ணியிருக்கேன். அண்ட் 1 கிளாஸ் பால் வச்சுருக்கேன் அம்மாவாருக்கு. அப்புறம் தாம்பூலம் வச்சுருக்கேன். அதாவது இப்போ வரப்போகிற அவங்களுக்கு தான் தாம்பூலம் கொடுக்குற போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாமே அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, குங்குமம், பூ, மஞ்சள், வளையல், மஞ்சக்கயிறு இதெல்லாமே வச்சுருக்கோம். ஸோ பொட்டு, நெயில் பாலிஷ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே எல்லா தாம்பூலம் அம்மா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாம்பூலம் எப்போவுமே நான் கொடுப்பேன். ஸோ இப்போ அம்மாவாருக்கு வச்சாச்சு. இப்போ அம்மா கழுத்தில் ஒரு மஞ்சக்கயிறு கட்டி விட போகிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டினேன் இல்லையா, ரிட்டன் கிஃப்ட்டை தாம்பூலத்துக்கு கொடுக்குறது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலை, பாக்கு, பூவுன்னு சொல்லிட்டு கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கீ ஹோல்டர், சாமி படம் போட்ட கீ ஹோல்டர் எல்லாமே ப்ரீ பிளான்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், வரவங்க வந்தோடனே டக்குன்னு கொடுக்கறதுக்கு. ஸோ என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தன்விகா, என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு, என்னோடய ஸ்டூடெண்ட்டும் கூட. அவளுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். முதல்ல ஒரு லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து அழகான ஒரு குட்டி குட்டி லக்ஷ்மிங்க வந்தாங்க. ரொம்பவே மனசு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தது. அவங்களோட சேர்ந்து நானும் என் பொண்ணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த குட்டி குழந்தைங்க, பொன் குழந்தைங்களே ஒரு அழகு தான். ஸோ அடுத்த குழந்தைங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு அம்மாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு தாம்பூலம் கொடுத்துட்ருந்தேன். இவங்க என்னோட ஃப்ரெண்டு கியாதி. நீங்கள் ஆடி தாம்பூலத்திலே பார்த்துருப்பீங்க. இவங்க என் பொண்ணோட பெஸ்டின்னு சொல்லலாம். என் பொண்ணோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டோட அம்மாவும் அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு. இவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சௌமியா மீரா கிச்சன் சௌமியா. இவங்க எல்லாருமே என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அன்றைக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக வந்து அம்மாவார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக தாம்பூலமும் வாங்கிட்டாங்க. ஸோ அன்றைக்கி பூஜை ரொம்ப நல்லாவே நடந்தது. ஸோ எங்கள் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரத்தி காட்டி தான் நம்மளுக்கு தாம்பூலம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பழக்கம். அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா, அம்மாவாருக்கு நம்ம இப்படி ஆரத்தி எடுத்து நம்ம சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி வர சுமங்கலிக்கும் குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கும் காட்டுறது வந்து அவங்களுக்கு பழக்கம்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலில் வந்து மஞ்சளில் வந்து தடவி தான் வந்து தாம்பூலமே கொடுக்குறாங்க. இது அவங்க என்ன சொல்கிறாங்க, வரவங்க எல்லாருமே லக்ஷ்மி தானே, ஸோ நம்ம லக்ஷ்மிக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு அப்புறமா தாம்பூலம் கொடுக்கறது அவங்களோட பழக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக போயிருந்தோம். அதோட பிக்ஸ் மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லார் வீட்லேயுமே ரொம்ப அழகாக லக்ஷ்மி உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயும் அம்மாவார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தோம். அன்றைக்கி நாள் ரொம்பவே இனிதாக சிறப்பாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன பேக்குன்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வரமலக்ஷ்மி பூஜா எங்கள் வீட்டில் நல்லபடியாக சூப்பராக வந்து நடந்தது இன்றைக்கி. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களோட தாம்பூலம் தான் இது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்கெட்டு, டப்பா, சில்வர் பாத்திரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம், கேசரி, வளையல் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல், ஜாக்கெட் பிட்டு, இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ப்ளவுஸ் பெட்டு தான். ப்ளவுஸ் பெட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம், சாக்லேட் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே தான். இதுவுமே ப்ளவுஸ் பெட்டு இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பழம் கொடுத்துருக்காங்க, அழகான ஒரு குட்டி பாட்டில் கொடுத்துருக்காங்க, பிரசாதம் சுண்டல் கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸ் பெட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெஹந்தி, பொட்டு,
இதெல்லாமே வந்து பின் பண்ணியிருக்காங்க. பொட்டு, மஞ்சள் குங்குமம், மெஹந்தி, வளையல், சின்ன குழந்தை சாரி பின், இது சின்ன குழந்தைகளுக்கான கிளிப்பு, குட்டி கிளிப்பு. அப்புறம் இது வந்து பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக்ல என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, மெஹந்தி அதே தான் இருந்தது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு செட் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு தாம்பூலமாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு புனர் பூஜை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ புனர் பூஜை தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வரமலக்ஷ்மி விரதத்தை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து நான் ஒரு கதை இந்த வருஷம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வரலட்சுமி விரதத்தின் தோற்றம் பண்டைய இந்து வேதங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் இருந்து ஒரு கதையை காணலாம். கதை குந்தினா நகரில் வாழ்ந்த சாருமதி என்ற பக்தியுள்ள பெண்ணை சுற்றி வருகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி சாருமதி ஒரு உன்னதமான மற்றும் பக்தியுள்ள பெண். அவள் குடும்பம் மற்றும் லக்ஷ்மி தேவியிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவள். ஒரு நாள் அவள் கனவில் லக்ஷ்மி தேவி தோன்றி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவளிடம் சொன்னார். பக்தியுடன் மனப்பூர்வமாகவும் விரதம் மூலம் சாருமதி தன் விருப்பங்கள் நிறைவேறவும் குடும்ப நல பெறவும் அருள் புரிவாள் என்று தேவி விளக்கினாள். இந்த தெய்வீக வெளிப்பாட்டால் உற்சாகமடைந்த சாருமதி கண் விழித்து தன் கனவை உடனடியாக தன் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொண்டார். இந்த செய்தி விரைவாக பரவியது. விரைவில் நகரத்தில் உள்ள பல பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை வேண்டி விரதம் கடைபிடிக்க தொடங்கினார். ஸோ இந்த கதையை நான் வந்து இந்த தடவை இந்த வருஷம் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மாவார்கிட்ட சந்தோஷம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செல்வம், செழிப்பு எல்லாருக்குமே எல்லாமே சந்தோஷமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வருஷத்தோட வரமலட்சுமி விரதம் பூஜை எல்லாமே நல்லபடியா நடந்தது. இதோட இந்த vlog முடியுது. Today's quote is, "The best way to predict your future is to create it." தமிழ் அர்த்தம்: உங்கள் எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை உருவாக்குவதே. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this vlog. Meet you soon. Bye.